கோபிநாத் சொல்லுங்க, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சதவிகிதம் எப்படி இருக்கு? மாநில அளவிலான இடத்தை யாராவது அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பிடித்திருக்கிறார்களா? சொல்லுங்க கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் 541 பள்ளிகளில் 46,920 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது விட வந்து 2 மாணவிகள், விழுப்புரத்தை சேர்ந்த ராமகிருஷ்ண தனியார் பள்ளி சேர்ந்த 2 மாணவிகள் வந்து 498 இரண்டாம் இடம் பெற்றிருக்காங்க. இதுல நம்மளிடையே பார்த்தீங்கன்னா நர்மதா என்ற மாணவி இருக்காங்க, 498 இரண்டாம் இடத்தை பெற்றிருக்காங்க. அவங்க கிட்ட அது எப்படி படிச்சாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நம்ம இப்போ வந்து 498 தமிழகத்தில் 2ஆம் இடத்துல பெற்றிருக்கீங்க. நீங்க எப்படி படிச்சீங்க, மற்ற மாணவர்களுக்கு என்ன சொல்றீங்க, இந்த 2ஆம் இடம் பிடிச்சு எப்படி பாக்குறீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் ரீசன் என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான். என்னோட பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணாங்க. ஸ்கூலில் வைக்கிற ரிவிஷன் டெஸ்ட் அதெல்லாம் அதில் இருந்த ரிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். டீச்சர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக கிளாஸ் நடத்துவாங்க. ரொம்ப இதுவெல்லாம் படிக்கல. நைட் 10 o'clock தூங்குவோம், இப்போ மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு படிப்பேன். அவ்வளோதான். ரொம்ப நைட் ஸ்டடிலாம் கிடையாது, அவ்வளோலாம் படிக்கல. மீடியம் படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம். 498. ஐம் ஹாப்பி. இப்போ அடுத்தது நம்ம படிக்க போறீங்க? 11th பயாலஜி குரூப் எடுத்து டாக்டர் ஆகணுன்றதா என்னோட ஆம்பிஷன். அது படிக்கும். உங்க பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு, அதாவது 498 மார்க் 2ஆம் இடம் வந்திருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க? உங்க பொண்ணை வந்து என்ன மோட்டிவேட் பண்ணி, எப்படி எந்த வழியில அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்தீங்க, எப்படி வழிகாட்டியா இருந்தீங்க? அவ கண்டிப்பா இந்த மார்க் எடுப்பா நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எல்லாமே நல்லா அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அவங்க கிளாஸ்க்கு வரும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்க அண்ணே சொல்லுவாங்க, உங்க பொண்ணு நல்லா மார்க் எடுப்பா அப்படின்வாங்க. கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா சொல்லுவாங்க. அவள் வந்து அந்த 1 மார்க் இப்ப டெஸ்ட் வச்சாங்கன்னா உடனே ரிவைஸ் பண்ணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கிறத கரெக்டா சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கரெக்ஷன் அது பண்ணிப்பாங்க. அதை நானும் வீட்டுல பார்த்தேன்னா சரி இந்த தப்புனா நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கோமா அப்படின்னு. மற்றபடி நாங்க இல்லைன்னா அவளோட உழைப்பு தான். நாங்க வந்து கைட் பண்றதுதான். இந்த மாதிரி டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரினா அதே மாதிரி அவளை பண்ணிட்டு. உங்க பொண்ணு அதிகமா டிவி பார்த்ததா? டிவி பார்த்து படிச்ச நிறைய பேர் வந்து சொல்றாங்க டிவி பார்த்தா பசங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு எப்படி படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்துச்சு? அவ வந்து இந்த டிவினா சீரியல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், நானும் பார்க்க மாட்டேன். அவங்க அப்பா வந்து நியூஸ் சேனல்ஸ் பாருமா அப்படின்னா, அதனால சும்மா நியூஸ் சேனல் அது மாதிரி தான் பாப்பாங்க. மற்றபடி சீரியல் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சார், நம்மளோட நர்மதா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாம, அதாவது ரொம்ப டென்ஷன் ஆகாம சாதாரணமா நல்ல முறையில் படிச்சு இந்த மார்க் வாங்கினதை அவங்க நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்கம்மா.